கடன் அடையணும், பண வரவு அதிகரிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பண வரவு இருக்கணும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த ஒரு 2 பொருட்களை சேர்த்து நீங்கள் வைக்கிறதுனால கட்டாயமாக இந்த மாற்றம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அடகு வைத்த நகைகளை திரும்ப நீங்கள் மீட்டெடுப்பீங்க. அதே மாதிரி கடன் இருக்குன்னா அந்த கடன் முற்றிலுமே அடைய ஆரம்பிக்கும். பண வரவு உங்களுக்கு ரெட்டிப்பாக வரும். ஸோ அது என்ன எப்படி செய்யணுன்ற டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பொதுவாகவே வீடுகள்லையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, நெகட்டிவ் எனர்ஜி, கந்திருஷ்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம், அதே மாதிரி எளிமையாக அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். கடன் இருக்குது, கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும், நமக்கு வந்து பண வரவு ரெட்டிப்பாகணும், அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பெருகணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம். ஸோ கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழும் அப்படின்றவங்க கட்டாயமாக இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைலேருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ இதற்கு நமக்கு முதல்ல என்ன ஒரு பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல். ஸோ இந்த கண்ணாடி பவுல் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதனால் இந்த பவுல் எங்கே கிடைக்குதோ நீங்கள் அதை பார்த்து ஒரு 2-3 பவுல் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ளே தான் இந்த பவுல் இருக்கும். ஸோ இந்த பவுலில் நீங்கள் வந்து இதை கல்லுப்பு ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்க போகிறீங்க. சால்ட் எடுக்கக்கூடாது, தூள் உப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை எடுக்கக்கூடாது. கல்லுப்பு இதுதான் நம்ம பயன்படுத்தணும். கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றது இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பு நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். ஸோ இந்த கல்லுப்பு பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து என்னதான் சால்ட் யூஸ் பண்ணாலும், சமையலுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலை, கல்லுப்பு யூஸ் பண்ணலை, சால்ட் தாங்க நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னாலும் சரி, இதை வீட்டில் எப்பொழுதுமே வாங்கி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பீங்கான் சாடியோ அப்படி இல்லைன்னா மண்ணாலான பாத்திரங்களையோ இந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வீட்டில் நிரம்ப இந்த கல்லுப்பு இருக்கணும். அதே மாதிரி கல்லுப்பு ஒரு சில நாட்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரை காலை 6 to 7, அதே மாதிரி மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வாங்க முடியலாலும் சரி, மாதத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு பண வரவு ரெட்டிப்பாகும். மகாலட்சுமி தாயோட அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஆல்ரெடி சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கல்லுப்பு எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. தனியாக ஒரு பவுல் இல்லை ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து நமக்கு 2வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, க்ளோவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் தான் நமக்கு தேவை. 7 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. 7 எண்ணிக்கையில் மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு நமக்கு தேவை. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள், நிறைய உங்களுக்கு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கிராம்பு. நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நான் பட்டையும் சர்க்கரையும் ஒன்றாக சேர்த்து வைக்க சொல்லியிருப்பேன். அந்த 2 பொருள் சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பணவரவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஸோ கிராம்பு கல்லுப்பு சேர்த்து வைக்கும் பொழுது வீட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கிராம்புவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். சுக்கிர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயார் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 பொருளையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கட்டாயமாக இருக்கணும். அதற்கு நம்ம வீட்டில் ஒரு சில மாற்றங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த க்ளோஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட், அதாவது நம்ம கிளாக் வைஸ் கடிகாரம் எப்படி சுற்றும் அந்த மாதிரியான டைரக்ஷனில் இதை நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடமிருந்து வலமாக நீங்கள் இதை ஒரு வட்டமாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராம்பு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த உப்பு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எத்தனை நாளுக்கு ஒரு முறை மாற்றணும், எந்த நாளில் வைக்கணும், அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2 பொருளையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டி, கந்திருஷ்டி எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே இந்த உப்பும் கிராம்பு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்து எப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்று வைக்கிறீங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் மாற்றினா போதும். ஸோ இதை செய்யும் பொழுது எந்த நாள் எந்த நேரம் என்ன செய்யலாம், நேரம் மற்றும் நீங்கள் நல்ல நேரமாக பார்த்து வச்சுக்கோங்க. ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வைக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் வைத்துக்கலாம். ராகு காலம் யமகண்டம் எப்பொழுதுமே எந்த வேலை செய்தாலும் சரி அந்த நேரத்துக்கு நீங்கள் தவிர்த்துடுங்க. இந்த 2 பொருளையும் ஒன்றாக சேர்த்து வைத்ததுக்கு அப்புறமா இதை எந்த இடத்துல வைக்கணும், வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் சேர்த்து வைத்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூலைகளையும் இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் 4 மூலைகள் இருக்கும், அந்த 4 மூலைகளையும் இதை எடுத்துகிட்டு போய் காமிங்க. உங்கள் வீட்டில் ஒரு 2-3 ரூம் இருக்கின்ற பட்சத்தில் அந்த எல்லா ரூம்லேயும் இருக்கக்கூடிய 4 மூலைகள்
மூலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ரூம்னா அந்த 4 மூலைகளையும் காமிச்சிட்டு எல்லா கதவுகளுக்கு பின்புறமும் இது நீங்கள் காமிக்கணும். மெயின் டோர் நம்ம நிலைவாசல் உள்ளே வரும் பார்த்தீங்களா, அந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் நீங்கள் அந்த கதவுக்கு பின்புறமாக காமிங்க. ஸோ இது எல்லாமே ஏன் காமிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள் எல்லாமே கந்திருஷ்டி, நெகட்டிவிட்டி, கெட்ட சக்திகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இந்த இடத்துல எல்லாமே இருந்துக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் முதல் தடவை நீங்கள் வைக்கும்பொழுது இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு மறைவான இடங்களில் வைக்கணும். ஸோ வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க போய் எடுத்துருவாங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவருடைய கண் பார்வை பார்க்கும்படி, இப்போ நம்ம ஒரு சில பொருட்கள் மற்றவர்கள் கண் பார்வை பார்க்கும்படி வைக்க சொல்லுவோம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மறைத்து தான் நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த கிராம்பு 7 வந்து வட்டமாகவும் வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கல்லுப்புல சொருகியும் வைக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மறைவான இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பீரோவுக்கு அடியில் யாரும் வந்து அங்கே கை வச்சு பார்க்க மாட்டாங்க. அங்கே பசங்களும் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் கை வைத்து எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதை மூளையாக தான் வைக்கணும். ஸோ பீரோவுக்கு அடியில் வைக்கிறீங்கன்னா அந்த கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வைங்க. பீரோவிற்கு அடியில் வைக்கும் பொழுது அதை வந்து நடுவில் வைக்கிறது, இந்த மாதிரியான இடங்களை தவிர்த்துட்டு மூளையில் வைக்கணும், கார்னரில் வைக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கந்திருஷ்டி நீங்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கடனில் இருக்கின்ற பட்சத்தில் இதற்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, கடனில் இருக்கீங்கன்னா அதுக்கான பண வரவு வரணும் அப்படின்ற பட்சத்தில் பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதற்கான வழிகள் இதை உருவாக்கி தரும். ஸோ 15 நாட்களுக்கு ஒரு தடவை இதை மாற்றினா போதும். இந்த கல்லுப்பு கிராம்பு இரண்டும் சேர்ந்து இருக்கிற வீட்டில் கட்டாயமாக கடன் பிரச்சனை அப்படின்றது படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இதை நான் பீரோவிற்கு அடியில் மட்டும் தான் வைக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் இடத்துல வைக்கலாமானா, மறைவாக இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் அங்கே நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி மூளையாக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க. பொதுவாக பீரோவிற்கு அடியில் யாரும் அந்தளவுக்கு வந்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இதே நீங்கள் ஹாலில் மற்ற இடங்களில் வைக்கிறீங்கன்னா அதை ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் வந்து பார்த்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்களை மறைத்து வைக்கும்பொழுது அந்த இடத்துல பலன் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 பொருளையும் சேர்த்து மறைத்து வச்சதுக்கப்புறமா இதை 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றும் பொழுது இதை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இந்த கிராம்பு எல்லாமே கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அடுத்து இந்த உப்பு ஓடும் நீர்நிலைகளில் விடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரமில் வந்து இந்த உப்பு போட்டுட்டு தண்ணீரில் கரைத்ததுக்கு அப்புறமா, அது கரைஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்கில் நீங்கள் ஊற்றிடலாம். அப்படி இல்லைனா மண்பாங்கான இடத்துல இதை எடுத்து ஊற்றிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக நோட் பண்ணணும். 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றும் பொழுது நீங்கள் மறுபடியும் இதை புதுசாக தான் வைக்கணும். புதிய கல்லுப்பு, புதிய கிராம்பு தான் வைக்கணும். இதே கிராம்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதை நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடாது. எப்பொழுதுமே திருஷ்டி கழிக்கக்கூடிய எந்த விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி, அதை மறுபடியும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த தேவை கிடையாது. ஸோ மறுபடியும் இதை இந்த மாதிரி வைக்கும் பொழுது நமக்கு எப்போ மாற்றம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்களை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ அது எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு வைத்ததும் பார்த்திங்கன்னா அந்த உப்பு நீர்த்து போயிடும், தண்ணியாக விட்டுருக்கும். ஒரு சிலருக்கு இறுகி இருக்கும், அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பதட்டப்பட வேணாம். இது எல்லாமே நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றதுனால தான். ஸோ இது அப்படியே நீங்கள் கைப்படாமல் ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பவுல்லையோ இதிலையோ கொட்டிட்டு மறுபடியும் அதை நீங்கள் அப்படியே எடுத்து வெளியே ஊற்றிடுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கனாலும் சரி, இதே மாதிரி தான் மறைவான இடத்துல மூளையாக பார்த்து வைத்திருங்க. ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் வருவதை கண்கூடாக பார்ப்பீங்க. வீட்லேயும் சரி நல்ல ஒரு பணவரவு இருக்கிறதையும், கடன் படிப்படியாக குறையிறதையும், அதற்கான வழிகள் உருவாக்குறதையும் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சில வாரங்கள் மட்டும் செஞ்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் செய்ய வேணாம்னு விட்டுறாதீங்க. ஒரு 3 மாதம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். மாதத்தில் 2 தடவை மாற்ற போகிறீங்க. ஸோ 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். ஸோ இந்த எளிய பரிகாரத்தை செய்து அனைவரும் அவங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ந்து நல்ல ஒரு பணவரவு வரணும், ரெட்டிப்பான ஒரு பணவரவு இருக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.